ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 30 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஹோலி லைட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குகை ரொம்ப சின்னதாக இருக்கும். உடனே அந்த லைட் பவரை யூஸ் பண்ணாமல் அப்படியே கீழே இறங்கிட்டு பார்த்தா அங்கே கொச நிறையா பேர் இருப்பானுங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ நின்று இருக்கும்போது அந்த டேம் ஜூ இருக்கா பாருங்க, ஸ்வாடுக்குள்ளே இருக்கிறவ அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் இவனுங்க ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்கானுங்க, கண்டிப்பாக இவனுங்க முறிமுறையில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவனுங்க ரொம்ப குழப்பமாக இருக்காங்க, இத்தனை குரூப்பும் ஒரே குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, டேய் உங்களுக்கு என்ன கொல்லணும் அப்படின்னா வேங்கம்மா ஒத்தையில நிற்க மொத்தமா வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமான பவர் அப்படி வெளிக்காட்ட ஆறா சும்மா தெரிக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்டுக்குள்ள இருக்க டேம் ஜுன்வு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மொத்தமா கூப்பிடாதரா, ஏதாச்சும் வந்து பண்ணி விட்டுற போறாங்க, பாதி பாதியா கூப்பிடு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாம மொத்தமா கூப்பிட்டு எல்லாத்தையுமே சும்மா செஞ்சு விட்டுருவாரு. எல்லாத்தையுமே வெட்டி வீசி போட்டு தள்ளிட ஒரே ஒருத்தன் மிச்சம் இருப்பான். அப்படி தவழ்ந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ முன்னாடி போனோன்னே அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நம்ம வேணா பேசி தீர்த்துக்கலாமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டு, நம்மளுக்குள்ள எதுக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நடு மண்டையிலே ஒரு போடு ரெண்டா பொழந்துட்டுருவாரு. பொழந்து விட்டுட்டு, ஏண்டா சாக போற நீ எதுக்குடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு, இங்க எல்லாரும் செத்துட்டாங்களா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே கொண்டுருவாரு. அப்புறம் சிஸ்டம் பாப்பாக்கி, இந்த இடத்துல நீங்க எல்லாம் முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு பாய்சனஸ் ரோடு வே ஓப்பன் ஆகுது, நீங்க அங்க போகலாம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹெவன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு ஓப்பன் ஆக நம்ம ஹீரோவும் அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது, இந்த டவரு நம்மளை ரொம்ப பலசாலியாக மாற்றிக்கிட்டே போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கும். யாருன்னு நம்ம ஹீரோ, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது அந்த டேம் ஜுன்வு தாங்க, அவன் வயசான பொண்ணு மாதிரி இருந்தவன் இப்போ சின்ன பொண்ணு மாதிரி மாறிட்டான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏய் நீ வயசான மாதிரி தானே இந்த என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டேம் ஜுன்வு சொல்லுவான், அது ஏன் இஷ்டம் மாதிரி நான் என்ன வேணாலும் மாறிக்குவேன், சின்ன பொண்ணா மாறிக்குவேன், பெரிய பொண்ணா மாறிக்குவேன், அதான்டா என்னோட மேஜிக்கு. சரி அது இருக்கட்டும், நான் சொல்றது கேளு, நீ அடுத்து ஹெவன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போற, அங்க அவங்க ஸ்வாட் லைட் டெக்னிக்கெல்லாம் அசால்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஸ்வாட் திறமையில ரொம்ப கை தேர்ந்தவங்க, அவங்க கிட்ட கத்துக்கிட்டவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அங்க நிறைய ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்க, அதுல ஜீனியஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கூட நீ சண்டை போடும் போது அதுல யாரு பவர்ஃபுல்னு எனக்கே தெரியாது, நீயா இல்ல அவனான்னு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஜீனியஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனா அந்த ஹெவன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளேஸுக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அந்த கேட்டை திறந்துட்டு நம்ம ஹீரோ போக அப்ப அந்த டேம் ஜுன்வு நம்ம ஹீரோ பார்த்து, நீ கொஞ்சம் கவனமாகவே இரு, அவனை லேசாக இடம் போட்டுறாது அப்படின்னு சொல்ல உள்ளே நம்ம ஹீரோ போனால் மறுபடியும் அந்த இடம் இருட்டாக இருக்கும். என்னடா அது மறுபடியும் இந்த இடம் இருட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது அப்படியே உங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாது, மானா கம்மியாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ மொத்த மானா பவரையும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி உடனே நம்ம ஹீரோ அவனோட ஆரா பவர் மானா பவர் எல்லாத்தையுமே ஒன்னாக்கி டிராகன் ஐயா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் ஆக உடனே பார்த்தா அந்த இடம் ஏதோ வலைப்பின்னல் மாதிரி சப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ கான்சன்ட்ரேஷன் பவரை யூஸ் பண்ண இங்கே எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து அப்படியே காட்டும். நம்ம ஹீரோ அந்த வழி அப்படி போய்கிட்டே இருப்பான், வழியை பார்த்துக்கிட்டு அப்படி கடைசியாக போய் நின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ சொன்னிய ஜீனியஸ்ன்னு ஒருத்தன் அவன் இங்கே இருக்கானா டேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஸ்வாடுக்குள்ளே இருக்க அந்த டேம் ஜுன்வு பேசாமல் அமைதியாக இருப்பான். நம்ம ஹீரோவோ, எவன் இருந்தா எனக்கு என்ன, இங்கே ஒருத்தனையும் விடாமல் என் கையாலேயே போடுத்தல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்துட்டு ரெடியாக இருக்க அப்படியே கேட் பண்ணா கோய்க்குள்ள ஒருத்தன் அங்கே இருக்க முதுகுலையை குத்தி கொண்டுட்டு அப்படியே எஞ்சி போகும்போது இன்னொரு ஸ்வாட் மாஸ்டர் மாதிரி பயங்கரமாக ஒருத்தன் இருப்பான். அவங்ககிட்ட கெஞ்சிட்டு என்னை விட்டுருங்க கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் அவனை கொல்ல போவான் பாருங்க. அப்படி போகும்போது அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சிருக்க ஸ்வாட் மாஸ்டரை சும்மா துண்டு துண்டா வெட்டி கொன்றுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படி கொண்டுட்டு போகும்போது அங்கே ஒரு மொட்டை தலையா நங்குரத்தை வெப்பனா வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அப்படி நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அவங்க கிட்ட போய், இவன் ஜீனியஸா இல்லை, இவன் ஜீனியஸா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த மொட்டையினும், டேய் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளேஸ்ல நான் தாண்டா பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரே ஸ்லைஸ்ல அவன் தலையை துண்டாக்கிடுவாரு. அப்படி துண்டாக்கிட்டு அப்படி போகும்போது அங்க ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருந்தான் பாருங்க, வேடிக்கை முதுகுல குத்தி கொண்டவன். அவன் அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நான் 60 வருஷமா ட்ரைனிங் எடுத்து பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருந்தேன், ஆனா இவன் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கேனே, இப்போ நான் சாக போறேன்னா எனக்கு முன்னாடி சாவே நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போயிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி அதே மாதிரி மண்டி போட்டு என்னை உயிரோடு விட்டு நான் இதுக்கு வரை கத்துக்கிட்டு இருந்த எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் விட்டுட்டு அப்படி ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய்
நீ நல்லாவே நடிக்கிற, இந்த மாதிரி நீ கோலத்தனமான வேலையெல்லாம் பண்ணாத. நான் என்னோட ஸ்வாடை உள்ள வச்சுட்டு திரும்பி போனேன்னா நீ திரும்பி கோல மாதிரி வந்து அட்டாக் பண்ண தான் போற. நீ இது வரைக்கும் பேசுனது பச்சை போயின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ஒரு காலத்தில் ரொம்ப வீக்காக தான் இருந்தேன், ஆனால் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் இருந்தேன். அதுக்காக கடுமையாக உழைச்சேன். இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் போவேன். ஆனால் உன்ன மாதிரி கோலையாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீ பேசாம செத்தே போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரே போடு அவனை, அவ்வளோதான், அவன் கதையை முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப அந்த பிளட் நெட் இருக்க இடத்துல வழியை தேடி அப்படியே போய்கிட்டே இருப்பாரு. அப்போ அந்த டேம்ஜன் பொண்ணு வெளியே வந்துட்டு, ஏய் இங்கே நிறையா பிளட் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த ஸ்வாடு என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, இது என்ன மெச்சூர் இருக்கா இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த ஸ்வாடு டேம்ஜன் நம்ம ஹீரோ பார்த்து, ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன வெறும் ஸ்வாடு வெறும் டூல்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் ஒரு பொருள் இல்லை, நான் ஒரு உயிர், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் மனசில் தானே நினச்சேன், உன்னால் மைண்ட் ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு டேம்ஜன் அதான் உன் மகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதே, நீ என்ன வெறும் பொருள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற, நான் வெறும் பொருள் கிடையாது, நான் உன்னோட பார்ட்னர் மாதிரி, ஒழுங்காக எனக்கு மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ண புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, ஓ இதுதான் முறிமுழக்கத்துக்கு போடுற அந்த போர்ட்டலா, இதில் தான் அந்த ஸ்வாட் லைட் டெக்னிக் யூஸ் பண்ணுற அந்த ஸ்வாட் மாஸ்டர்லாம் இருப்பாங்களா, இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டு அந்த டேம்ஜன் ஒழுங்காக என்ன மரியாதையை கூப்பிடு, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, அவ்வளோதானே, கோச்சுக்கிடாதீங்க, வாங்க கண்ணு போகலாம், செல்லமே கோச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விளாட. அதை கேட்டு டேம்ஜன் என்னடா நான் குழந்தையா, ஒழுங்காக மரியாதை கூப்பிடா அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ இப்போ அதுக்கு நேரம் இல்லை, உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே போக லைட் மேஜிக் அட்டாக் வச்சு எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல, சும்மா பயங்கரமாக அட்டாக் வந்துகிட்டே இருக்கு அந்த லைட் அட்டாக்கு. நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணி எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் பயங்கரமாக அட்டாக் ஆக நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு கிட்ட, ஏய் இந்த அட்டாக்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேம்ஜன் கிட்ட கேட்க. அதுக்கு அவ்வளோ, என் பேச்சு கேட்காம மரியாதை கொடுக்காம வந்தல, உனக்கு வேணும் தான் நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நக்கல் பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு பயங்கரமாக தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி தப்பிச்சாலுமே அட்டாக்கு பயங்கரமாக மொத்தமாக வந்து அடிக்க நம்ம ஹீரோ மேஜிக் சீல்டை யூஸ் பண்ணி அப்படியே தடுத்து நிப்பாட்டுவான். என்னதான் அந்த மேஜிக் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டினாலுமே அந்த லைட் மேஜிக் இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த சீல்டெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இப்படியே போயிட்டு இருந்தால் நான் செத்து போயிடுவேன், ஆப்னண்ட் எவனாட்டு இருந்தாலும் அவனை போட்டு அடிக்கலாம், இந்த லைட் அட்டாக் எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே, அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் டேம்ஜன் கிட்ட, வெளியே வா, நம்ம இந்த மொத்த இடத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த டேம்ஜன் சொல்வா, அதெல்லாம் முடியாது, நீ என்ன ஒழுங்காக ஒரு மனுஷியாக ட்ரீட் பண்ணி மரியாதை கொடு, இதுக்கு முன்னாடி நீ என்ன மரியாதை இல்லாமல் பண்ணதுக்கு சாரி கேளு, அப்போ தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ அதுக்காக நேரம் விளையாடாத, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த டேம்ஜன் சொல்லுவா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டால் தான் நான் வருவேன், இல்லைனா நீயே பண்ணிக்க, எதை வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி கேட்டு தொலைறேன், என்ன மன்னிச்சிருங்க டேம்ஜன் நான் இதுக்கப்புறம் உங்களை வெறும் டூலாக யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அதை கேட்டு டேம்ஜன் அந்த மரியாதை இருக்கணும், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கொடுத்துட்டு ஸ்வாட்ல இருந்து பிளட் எக்ஸ்ப்ளோஷன் பவர்ன்ற மாதிரி எல்லா பவரையும் யூஸ் பண்ணி இந்த இடத்தையே அழிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே பிளான் பண்ண. அங்கேருந்து பெரிய அட்டாக்கு சும்மா பயங்கரமாக நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஸ்டீல் விங்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து பறந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. அந்த அட்டாக் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருக்க, அது கிட்ட வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹோலி லைட் பவரை வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்க அந்த பெரிய நெருப்பு பந்துக்கு நேராக அந்த லைட் அட்டாக்கை விட அது ஸ்ட்ரைட்டாக போய் அடிக்கும். அந்த நெருப்பு பந்தை நேருக்கு நேராக மோத அங்கே பயங்கரமாக வெட்டிச்சு சத்தரும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே ஏதோ வானத்தில் கிராக் விழுந்துட்டு இருக்கும். அது அப்படியே சல்லியாக நொறுங்கி கீழே விழும் பாருங்க. பார்த்தா அது ஒரு பாக்கெட் டிமென்ஷனல் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நான் சக்ஸஸ் ஆகிட்டேனா, நான் அதை முடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த டேம்ஜன்வும், அப்படி தான் நினைக்கிறேன், நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேம்ஜன்வு சொல்லிட்டு இருக்க. சிஸ்டம் பாப்பாக்கி நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு வரும். அங்கே காட் ஆஃப் டார்க்னஸ் மற்ற அட்மின் எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவர் சூப்பராக சண்டை போறாரு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க. அங்கே ஸ்வாட் லைட்டை யூஸ் பண்ணுற ஒரு எம்பரர் கடுப்பாகி, டேய் சும்மா அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காம பேசாமல் போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ, நான் ஜெயிச்சிட்டேன், அப்பாடா முடிஞ்சிருச்சுடா, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரில அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோ, இதுதான் அந்த ஸ்வாட் லைட் எம்பரருக்குள்ளே போகிற வழியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போக பார்த்தா அந்த இடமே நல்லா பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கும். அந்த இடத்த பார்த்து நம்ம ஹீரோ, இந்த இடம் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்க. அங்கே பார்த்தா தூரத்தில் ஸ்வாட் லைட் எம்பரர்னு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா.
அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்க போக அவ பார்க்கறதுக்கு வெள்ளை கொக்காட் மீன் மாதிரி இருப்பா. அவ நம்ம ஹீரோ பார்த்துட்டு சங் நீ இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா நீங்க வந்துட்ட அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அது என்ன ஹிட்டன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த ஸ்வாட் எம்பரரும் ஆமா அது ஹிட்டன் கேட்டு தான், நீ அதை பாஸ் பண்ணிட்டு வந்துட்ட, உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி அதான் வந்துட்டேன்ல முடிச்சிட்டேன்ல எனக்கு ரிவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஸ்வாட் லைட் எம்பரரும் இல்ல உனக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டோன்னே அதுக்கு அந்த ஸ்வாட் லைட் எம்பரரும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, எல்லா கடவுளும் உன் மேல ஆசையா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா வருது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ இவளுக்கு என்னாச்சு பைத்தியம் இதை பிடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அந்த ஸ்வாட் லைட் எம்பரரு இன்னும் உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குல்ல, நீ அங்கே போயிட்டு வா, இந்த மொத்த இடத்தையும் நான் தான் உருவாக்குனேன், நீ அங்கே போயிட்டு ஜெயிச்சுட்டு திரும்ப வந்தனா உனக்கு நான் நிறைய டெஸ்ட்டு நிறைய ஹோம்ஒர்க் இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது ஹோம்ஒர்க்கா, என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் நம்ம ஹீரோவோட தலையில கையை வச்சு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வேற ஒரு குகை மாதிரி இருக்க இடத்துக்கு வந்து நிக்க அங்க பார்த்தா முன்னாடி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. யாரா அவனுங்க இப்படி சண்டை போட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவன் அவனோட தலையை துண்டா வெட்டி போட்டு தள்ளிடுவான். அப்போதான் அந்த டேம் ஜுன்வு இவன் தான் அந்த ஜீனியஸ் பயங்கரமான ஸ்வாட் மாஸ்டர், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து முறப்பா பாருங்க. இங்க டேம் ஜுன்வுக்கும் நம்ம ஹீரோக்கும் அல்லு இருக்காது. நம்ம ஹீரோவோ என்ன பவர், இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பவர் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காந்துருவான். அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த ஜீனியஸ்ன்றவன் நீ என் கூட சண்டை போட வந்திருக்கியா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா கேட்க நம்ம ஹீரோவை என்னடா அது இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜீனியஸும் அப்படின்னா உனக்கு நான் சாவை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவோட தலை அப்படி வெட்டுவா பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நம்ம ஹீரோ இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறம் ஒரே வெட்டில நம்ம ஹீரோட தலையை வெட்டுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.